சமயபுரம் மாரியம்மன் கோவில் உருவான வரலாறு பற்றி தெரியுமா? இன்று லட்சக்கணக்கான மக்கள் வணங்கும் இந்த அம்மன் சிலை முன்னொரு காலத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைஷ்ணவி என்ற பெயரில் உக்ர தெய்வமாக இருந்தது. ஆனால் அந்த அம்மனின் அளப்பரிய சக்தியையும் உக்ரத்தையும் தாங்க முடியாமல் அந்த சிலையை கோவிலை விட்டு வெளியேற்றினர். அவர்கள் திருவானைக்காவல் வழியே செல்லும் போது கண்ணனூர் என்ற இடத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் இளைப்பாறுவதற்காக சிலையை கீழே வைத்தனர். சிறிது நேரம் கழித்து மீண்டும் பயணத்தை தொடர அந்த சிலையை எடுக்க முயன்ற போது எவ்வளவு முயன்றும் அதை ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியவில்லை. இப்படி அம்மன் அந்த இடத்திலேயே அமர திருவுளம் கொண்டு விட்டாள் என்பதுதான் முதல் கதை. சிறிது காலத்திற்கு பிறகு விஜயநகர மன்னன் தனது படைகளுடன் அந்த வழியே ஒரு பெரிய படையெடுப்பிற்காக சென்றான். அந்த மரத்தடியில் தனித்து இருந்த அம்மனை பார்த்து, நான் இந்த போரில் வெற்றி பெற்றால் உனக்கு இங்கேயே ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டுவேன் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டான். போரில் மாபெரும் வெற்றி பெற்ற மன்னன் அம்மனின் அளப்பரிய சக்தியை உணர்ந்து தான் கொடுத்த வாக்கின்படி அதே இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டினான். அதுவே இன்று கோடிக்கணக்கான மக்களின் குறைகளை தீர்க்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவில். இதே மாதிரி வேற என்ன கதைகள் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி திருச்சி ரிலேட்டட் கான்டென்ட்டுக்கு நம்ம ஐ லவ் ட்ரிச்சி பேஜை ஃபாலோ பண்ணுங்க.